ஒரு ஊர்ல ஒருத்தவன் எனக்கு நானும் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத 2 பேரு அவனை போட்டு அடிக்கிறாங்க. ஏன்டா போய் அவனை அடிக்கிறீங்கன்னு கேட்டா, அவன் கத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த கத்தி உங்கள்கிட்ட இல்லையா அப்படின்னு கேட்டா, எங்கள்கிட்ட இருக்கு, ஆனா அவன் கத்தி வச்சுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்டா அவன் கத்தி வச்சுக்க கூடாதுன்னு கேட்டா, அவன் அந்த கத்தியால எங்களை குத்திடுவான் அப்படின்றாங்க. அடிபட்டவனை போய் கேட்டா, நான் கத்தி என் சமையலுக்காக வச்சிருக்கேன் அப்படின்றான். அடிபட்டவன் கோவத்துல என்ன பண்றான்னா, அவன் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன சந்தை மூடிட்டான். அவன் மூடினதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அதுக்கப்புறம் உள்ள பல ஊர்களுக்கு அந்த சந்து வழியாதான் எல்லா ஜாமாவும் போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு, ஒரு பெரிய சாம்ராஜ்யமே அதுல அடங்கி இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியுது. இந்த அடி கொடுத்தான் பாருங்க முதல்ல, அவன் என்ன பண்றான், மறுபடியும் போய் ஏன்டா சந்தை மூடி வச்சிருக்கேன்னு போட்டு அவன் அடிக்கிறான். பதிலுக்கு அவன் அடிபட்டவனும் திருப்பி அடிக்கிறாங்க. சுத்தி உள்ளவன்லாம் சந்தை தோறடா, சந்தை என்ன மூடி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு சைடுல இப்போ ஒரு பொந்து மேட்டு வேற கிளம்பி இருக்குது. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. டேய் தம்பி, ஏன்டா வண்டியை தள்ளிட்டு போற, எது பெட்ரோல் இல்லையா? என்னமோ போ, புரிஞ்சவன் பிஸ்தா.